February 11, 2026 டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, முதல் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ரீசண்டாக இந்தியன் ஆர்மி 50 ஸ்பெஷல் மிலிட்ரி வெஹிக்கிளை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, 50 சிறப்பு இராணுவ வாகனத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன நாடுனா நேபாள் அண்டை நாடு பக்கத்தில் இருக்கிறது. அங்கே வழங்கியிருக்காங்க. அடுத்து கேரளாவில் புதுசாக ஒரு பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர் எரித்தோமிஸ் கேரளனெசிஸ். கேரளானே அதிலே வருதா, கேரளனெசிஸ். சரியா, எரித்தோமிஸ் அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை வகை. இது ட்ராகன் ஃப்ளை வகையை சேர்ந்தது. எரித்தோமிஸ் கேரளனெசிஸ். மிஷன் சக்தி ரீசெண்டாக ஒரு அரசோட முயற்சி. உத்தரப்பிரதேசம் விமன் சேஃப்டிக்காக பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு மிஷன் சக்தின்னு ஒன்று இருக்குது. மிஷன் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, நம்ம ஏசாட் அப்படின்னு ஒரு சேட்டலைட்டை ஆன்டி சேட்டலைட்டு மிஷன். இது டிஆர்டிஓ பண்ணாங்க. ஆன்டி சேட்டலைட் மிஷனு டிஆர்டிஓ பண்ணாங்க. மேலே உள்ள ஒரு மைக்ரோ சேட்டலைட்டை தகர்த்தி அதை வெற்றிகரமாக கண்டக்ட் பண்ணாங்க. அது பேர் மிஷன் சக்தி. இன்னொரு மிஷன் சக்தி இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விமன் சேஃப்டிக்காக. இது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டோட விமன் சேஃப்டிக்காக கொண்டு வந்தது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய உமன் சேஃப்டிக்காக கொண்டு வந்தது. இன்னொரு மிஷன் சக்தி. மிஷன் சக்தினாலே விமன்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த சேட்டலைட்டுக்கும் அதன் ரீதியாக தான் பேர் வைக்கப்பட்டது. அடுத்து பயோஃபேக் 2026 கண்ட்ரி ஆஃப் த இயர் அவார்டு. இந்த விருதை பெற்றது இதுதாங்க கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இந்த ப்ரெஸ்டீஜியஸ் விருதுன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை இந்தியா வாங்கியிருக்கு. ரொம்ப முக்கியம். பயோஃபேக்ஸ் அவார்டு நமக்கு கிடச்சது. ராஜ்யசபாவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டைமில். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி எந்த அளவுக்கு போயிருக்கு. ரினியூவபிள் எனர்ஜினால் நம்ம எவ்வளோ எடுத்தாலும் திருப்பி உருவாகிட்டே இருக்கும். லைக் சோலாரு அது மாதிரி. சரியா, அவங்க சொல்லியிருக்காங்க 272 கிகாவாட் வரை நாங்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க இப்போ வர. ஆக்சுவலாக நம்மளுடைய டார்கெட் என்னென்னா 500 கிகாவாட் 2030 டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த 500ல் 280 கிகாவாட் ஒன்லி சோலார்லேருந்து மட்டும் வரணும் அப்படின்னு 2030 டார்கெட்டில் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 50% தான் 50% மின்சாரம் நான் ஃபோசில் ஃபியூயல்ஸ்லேருந்து யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டும் டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். அது சரியா, நான் ஃபோசில் ஃபியூயல்ஸ்லேருந்து யூஸ் பண்ணணும் 50% மின்சாரத்தை அப்படின்னு சொல்லி டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். சார் மொத்தமாக எப்போ சார் முடிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னா, நெட் ஜீரோ கார்பன்னு ஒரு டார்கெட் இருக்குது. நெட் ஜீரோ கார்பன், அதாவது கார்பன் எந்த அளவுக்கு தயாரிக்கிறோமோ கார்பன் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிடுறது, அதை பேலன்ஸ் பண்ணுறது. இது 2070 டார்கெட். சரியா, ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டார்கெட்ஸு. இப்போ இதை நோக்கி இந்தியா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இது மொத்தமாக தான் வந்திருக்கோம். சோலாரில் தனியாக வரல, மொத்தமாக வந்திருக்கோம். ஆனால் வந்துடுவோம். ஏன்னா நம்ம அவ்வளோ துரிதமாக இந்த விஷயத்தில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். 2030 உண்மையிலேயே சாத்தியப்படும் அது. ஸோ மோடியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் திட்டம்னு சொல்லலாம் அதை. சரி, மோடி $175 மில்லியன் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. எந்த நாட்டுக்குன்னா சைஸ்லெஸ் நாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக கூட இந்த யுனைடெட் நேஷன் பட்ஜெட்டுக்கு நம்ம உதவி பண்ணோம். சரியா, இப்போ இது சைஸ்லெஸ் நாட்டுக்கு தனி உதவி. தபால் துறை மியூச்சுவல் ஃபண்டு அந்த கொடுக்கறதுக்காக. சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் மியூச்சுவல் ஃபண்டை விற்பனை பண்ணுறதுக்காக ஒரு ஆளோட அப்பப்போ கையெழுத்து போடுவாங்க. இது மாதம் மாறும். முதல்லாம் நிறைய கம்பெனிஸோடு இவங்க கையெழுத்து போட்டுருந்துருக்காங்க. மாதம் மாறும். இந்த தடவை நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கையெழுத்து போட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடலாம் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை விற்கிறதுக்காக. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க வர்றது. அடுத்து மக்களவை சபாநாயகரை நீக்குவது எந்த அரசியலமைப்பின் பிரிவு கீழ் வருகிறது? ஸோ ஆர்டிகல் நம்பர் 94C. இந்த 94Cயில் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, டெபுட்டி ஸ்பீக்கரை எப்படி தூக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் அந்த பதவியை விட்டு போகணுன்னா அவர் ரிட்டனில் எழுதி கொடுக்கணும். யார்கிட்ட அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட எழுதி கொடுக்கணும் ரிசைனேஷன் லெட்டரை. சரியா, டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட எழுதி கொடுக்கணும். இல்லாட்டி அவர் மேலே நீக்கும் தீர்மானம் ரெசல்யூஷன் கொண்டு வரணும். கொண்டு
மொத்தம் எத்தனை பேர் அந்த லோக்சபாவில் இருக்காங்களோ அதில் பாதிக்கு மேலே 50% +1 அதுக்கு அந்த அந்த அளவு ஓட்டு வந்து விழுந்து அவரை தூக்கணும், மெஜாரிட்டி எடுத்து தூக்கணும், அவ்வளோதான். சரியா? ஆனால் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் தான் தூக்க முடியும் ஸ்பீக்கரை, நார்மலாக தூக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து சந்திராயன் 4 விண்கலம் எங்கே இறங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மோன்ஸ் மவுண்டன் அப்படின்ற இடத்துல மூணில் இறங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. 2027 இது ஏவப்பட போகுது. சந்திராயன் 4 ரெடி ஆகிட்டுருக்கு. 2027 அடுத்த வருஷம் ஏவப்பட போகுது. ஸோ அதுதான் மோன்ஸ் மவுண்டன் அப்படின்ற இடத்துல. எத்தியோப்பியா ஹேஸ் ஆர்டர் விச் நெய்பரிங் கண்ட்ரி டு வித்ட்ரா இட்ஸ் ஆர்மி. எத்தியோப்பியா வந்து அவங்களுடைய ஆர்மியை திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. எந்த கண்ட்ரியோட அப்படின்னா எரிட்ரியா அப்படின்ற கண்ட்ரியோட. ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே. அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம், அதாவது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஓட ஹெட் குவார்ட்டர்ஸு நியூ டெல்லி. இப்போ கூட ரீசெண்டாக எக்ஸாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் ஆன்டி ஃப்ரீஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரேடியேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஏஜென்ட்டு? எத்திலீன் கிளைக்கால். சரியா? ஆன்டி ஃப்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. ஸோ எத்திலீன் கிளைக்கால். அப்பீடா, இது ரொம்ப முக்கியம். அப்பீடா போன வருஷம் ஃபுல்லாகவே நியூஸு. அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துவாங்க. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க. அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி தரதுனால அதிகமாகும். இவங்க தற்போது போன வருஷம் ஃபுல்லாக என்ன நியூஸில் இருந்தாங்கன்னா, புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க நிறைய இடங்களில். ஸோ அப்போ அவங்களுக்கு டெல்லி போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் வரும். இவங்க ஆக்சுவலாக அக்ரி கீழே கிடையாது, ஆனால் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இவங்க வர்றாங்க. அதான் முக்கியமான விஷயம். நம்ம அக்ரிகல்ச்சர்னோன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரின்னு நினச்சிப்போம். ஆக்சுவலாக கம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.